திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி ஒன்றியம் வாகைக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 20/1/2023 அன்று காலை 10 மணி அளவில் முப்பெரும் விழா நடைபெற்றது. சிறந்த பள்ளிக்கான விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா, கல்விச்சீர் வழங்கும் விழா மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா என 3 முத்தான விழாக்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு விஷ்ணு அவர்களும், நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி மனோகரன் அவர்களும், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆவுடையப்பன் அவர்களும், ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட இயக்குனர் திரு சுரேஷ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் வள்ளியூர் கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திருமதி ரெஜினி அவர்கள் தலைமையுரையாற்றினார். நான்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திருமதி செபஸ்தியாய் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக நான்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திரு மணிமாறன், வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திருமதி புஷ்பலதா, ஆசிரியர் பயிற்றுனர் செல்வி சுப்புலட்சுமி, கணக்காளர் திருமதி சித்ரா, நான்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கிஷோர்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி பொன்னுலட்சுமி, மருதகுளம் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பொன்னையா, மண்டல இயக்குனர் SST திருக்குறங்குடி திரு முருகன், லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலருமான லயன் பொன் திருமலை முருகன், பூலம் ஊராட்சி மன்ற தலைவி திருமதி முத்துசெல்வி, மூன்றடைப்பு கூட்டுறவு சங்க தலைவர் திரு முத்துராஜ், நான்குநேரி திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு சுடலைக்கண், நான்குநேரி திமுக மேற்கு ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு இசக்கி பாண்டி, திருநெல்வேலி மாவட்ட கவுன்சிலர் திருமதி கிருஷ்ணவேணி சின்னதுரை, காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஜெயக்குமார், நான்குநேரி ITK ஒருங்கிணைப்பாளர் திரு பாலசுப்ரமணியன், தோட்டாக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு அப்பாதுரை, பூலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு சுப்பிரமணியன், இதழாளர் மற்றும் எழுத்தாளர் திரு ஐகோ, மூன்றடைப்பு கிராம நிர்வாக அலுவலர் திரு முத்துக்குமரன் மற்றும் CDO SST திருக்குறங்குடி திரு ஆண்டனி தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இவ்விழாவில் நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி மனோகரன் அவர்களின் 2021-22 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போர்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் திறந்து வைத்து சிறப்பித்தார். மூன்றடைப்பு ஸ்ரீ சங்கவி மில்ஸ் இயக்குனர் திரு வேல்முருகன் அவர்கள் மூலம் கல்வி சீராக வழங்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி லிசி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். விழா நிறைவாக உதவி ஆசிரியை திருமதி கனகா அவர்கள் நன்றி கூறினார். விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. முப்பெரும் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் வரவேற்புரை ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளிகள் குறித்து உரையாற்றும் போது நம் பள்ளி நம் பெருமை என்ற வாசகத்தை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாகைக்குளம் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து பெருமிதத்துடன் இந்த முப்பெரு விழாவை நடத்துகின்றனர். சிறந்த பள்ளிக்கான விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா, கல்வி சீர் வழங்கும் விழா, ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா என 3 முத்தான விழாக்களை நடத்துகின்றனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு வி விஷ்ணு அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து தொழிலதிபர், சட்டமன்ற உறுப்பினர் என பன்முகத்தன்மை கொண்ட கொடைவள்ளல் நமது நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி மனோகரன் அவர்களை எமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மக்களின் நலனிற்காக உழைக்கும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் உயர் திரு ஆவுடையப்பன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். திருநெல்வேலி ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட இயக்குனர் திரு சுரேஷ் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்றார் அப்துல் கலாம். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வள்ளியூர் கல்வி மாவட்டத்தில் உள்ள கல்வித்துறையை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்க வேண்டும் என்ற கனவோடு அயராது முயற்சி செய்து வருகிற பெரும் மரியாதைக்குரிய வள்ளியூர் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி ரெஜினி அவர்களை பள்ளியின் சார்பாக
வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்குநேரி ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர முனைப்புடன் செயல்பட்டு வரும் நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலர் திருமதி செபஸ்தியாயி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நாங்குநேரி வட்டாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிஷோர்குமார் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்குநேரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னுலட்சுமி அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நாங்குநேரி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி புஷ்பலாதா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வாகைக்குளை கிராமத்தை பொறுத்த மட்டில் உண்மையிலேயே ஒரு ரிமோட் வில்லேஜ் என்று சொல்வார்களே, டவுனில் இருந்து ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. இங்கே ஒரு பள்ளியில் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊர் பொதுமக்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆளுகின்ற நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல பல திட்டங்கள் எல்லாம் பிள்ளைகள்லாம் படிக்கணும், எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வெல்லாம் ஒளிமயமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல பல திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முன்னோடியாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக கல்வியை பொறுத்தவரையில் உலகத்திலேயே கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு ஒரு சமூக அளவிலேயே இறங்கி சென்ற ஒரு கல்வி திட்டம் என்றால் அது இல்லந்தேடி கல்வி. உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லந்தேடி கல்வி போன்ற திட்டம் நம்ம பார்க்க முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 6 மாதங்களாக நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றன. குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகளுக்காக. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஓராண்டு காலத்துக்குள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களும், அரசு பள்ளிக்கூடங்களும் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்களையும் போதுமான அளவுக்கு வகுப்பறைகள், கழிவறைகள், சமையலறைகள் ஓராண்டு காலத்துக்குள் முடிக்கப்படும் என்பதையே இந்த தருணத்தில் நான் உறுதி கூறுகிறேன். பயிற்சி மையம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதை சொல்லணும், இந்த பயிற்சி மையன்றது ரொம்ப முக்கியம். அந்த பகுதியில் உள்ள நம்ம கிராமத்தில் மற்ற பகுதியில் உள்ள பிள்ளைங்களும் வரணும், இந்த பகுதிக்கு வந்தால் தான் நமக்கு இருக்கும். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நம்முடைய மூத்த தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற தலைவர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியை பற்றி சொல்லியே ஆகணும். லெஸ்ஸி அவர்களை பற்றி நேர்த்தியா இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு 50 பிள்ளைங்களை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற்ற ஒரு அவார்டு வாங்குற ஒரு பள்ளிக்கூடமாக கொண்டு வரக்கணும்னு யாராவது அதில் ஒரு முக்கிய முயற்சி எடுக்கணும். அதுக்கு முழுசாக அந்த லிஸ்ஸி அவர்கள் பாடுபட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் இப்பள்ளியானது பல்வேறு நிலைகளில் சீரோடும் சிறப்போடும் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது இங்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் பெரியோர்களுமே. இதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. மிக குறுகிய அளவிலே தான் மாணவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போது இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த ஊர் மக்களுக்கும் பெற்றோர்களுக்குமே உரியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் வேறு எங்கும் செல்லாமல் இப்பள்ளியிலேயே உங்களுடைய படிப்புகளை மேற்கொள்வதற்கு அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றும் இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஆசிரியருடைய பாராட்டு விழா
இந்த பாராட்டு விழா என்பது ஊர் மக்களே ஏற்பாடு செய்திருப்பதால் அவர் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இடம்பெற்றிருப்பார் என்பதை நீ முழுமையாக காண முடிகிறது. அதாவது ஒரு ஊருக்கே கண் போன்றது கல்விக்கூடம். இந்த கண் திறந்தால் மற்ற அனைத்து எல்லா வளங்களும் வந்து சேரும் என்பதை நாம் காண முடிகிறது. இன்று இந்த ஆசிரியரின் உழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமாக இணைந்து இந்த ஊருக்கு எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறீர்கள். மாநில முதலமைச்சர் அவர்களால் இந்த விருது வழங்கப்பட்டது நமது ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதமாக விளங்கும் சிறப்பு. இதேபோல் இப்பள்ளியானது மென்மேலும் சிறப்படைய வேண்டும். இதற்கு அனைத்து ஊர் பொதுமக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவி அவர்களும், கூட்டுறவு சங்க தலைவர் முத்துராஜ் அவர்களும், திரு மெல்கிசேதேக் அவர்களும், திரு சில்வான் அவர்களும் இப்பொழுது நம்மிடம் விடைபெற்று செல்கிறார்கள். அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இந்த விழா இனிதே நடைபெற அரியதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறேன். வாகைக்குளம் பள்ளியில் சிறந்த பள்ளியாக வழங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் நல்ல பெருமையாகவும் இருக்கிறது. டீச்சரும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பாக செய்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா வந்த முறை எங்கள் ஊர் நல்ல பிள்ளைகள்லாம் நல்ல கல்வி நல்ல இதாக இருக்குது. படிப்பறிவு எல்லாமே நல்ல முதல் இதாக எங்கள் ஊருக்கு பெருமையாக பள்ளிக்கூடம் இந்த அம்மாவை வச்சு தான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் நல்ல பிள்ளைகள்லாம் நல்ல இதாக படித்து நல்ல மார்க்கெலாம் வாங்கியிருக்கு. என் பேரன் கூட மதுவடத்தில் 6ஆம் கிளாஸில் ஃபஸ்ட்டில் அங்கே படித்தவங்க தான். இது இப்போது வாகைக்குளம் சூலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளியில் இப்போ மாஸ்டராக இருக்கிறவங்க நல்லா படித்து கொடுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றம். பிள்ளைகளை நல்ல ஒரு கோச்சிங்கெல்லாம் கொடுத்து முன்னேற்றாங்க. இங்கே இருந்து படிச்சுட்டு பாளையங்கோட்டை ஹைஸ்கூல் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் எங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போ அங்கே உள்ள டீச்சர்ஸு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிப்பீங்க, எங்கே படிப்பீங்க அப்படிங்கிற விசாரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு கல்லும் பகலுமா இந்த அம்மா ரொம்ப முயற்சி எடுத்து பிள்ளைகளை இங்கிலீஷ் கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விதமான ஒரு கோச்சிங் கொடுத்து
நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷில் தான் நல்லா கொண்டு வந்தாங்க. இப்பொழுதும் அவங்களோட விடாமுயற்சி வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. இவங்க வந்து இந்த ஊருக்கு ஒரு கிராமப்புறத்தில் இப்படிப்பட்ட ஒரு டீச்சர்ஸ்லாம் வேலை செஞ்சாங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அவங்களோட சேவையை வந்து ரொம்ப பாராட்டணும். அந்த வகையில் அவங்க வந்து இந்த ஊரை பொறுத்த மட்டும் அவங்க இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு கிஃப்டாகவே இருக்குது. இங்கே படித்த பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் படிக்கிறதுக்கு அவங்களோட ஒரு ஒத்துழைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது.